Now let's see how to calculate drawing power in case of bank audit. Format வந்து first வந்து questionல கொடுத்திருப்பாங்க stock, the value of stock எழுதிக்கணும். Next questionலயே sundry creditors ஓட value கொடுத்திருப்பாங்க, அதை subtract பண்ணணும். Next ஏதாவது damage stock, அப்புறமா absolute stock, அந்த மாதிரி அவங்க கொடுத்திருப்பாங்க questionல, அந்த மாதிரி stock related ஏதாச்சும் damaged இருந்துச்சுன்னா அதையும் subtract பண்ணணும். Next margin on stock, margin on debtors அப்படின்னு கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து margin of stock subtract பண்ணணும். Percentage கொடுத்திருப்பாங்க, percentage subtract பண்ணணும். Next we will get drawing power, that is considered as drawing power A. A அப்படின்னு வச்சுக்கலாம். This stock is considered as A. Next calculation is related to debtors. இது வந்து B. So A plus B is equal to drawing power. Debtors questionல கொடுத்திருப்பாங்க, அந்த வேல்யூ எழுதிட்டு next ineligible debtors exceeding 90 days, exceeding 90 days அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா அது, அப்புறமா எல்லாம் டேட் கூட கொடுத்திருப்பாங்க, டேட் வந்து ஏதாச்சும் கொடுத்துட்டு அப்புறமா எலிஜிபிள் டெப்டார்ஸ் அப் டு 2 months அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்புறமா இந்த டேட் கால்குலேட் பண்ணி பார்க்கணும், அந்த கொடுத்துருக்க டேட் வந்து 2 monthsக்கு மேலே இருக்கா அப்படின்ட்டு, அப்போ ineligible debtors அப்படின்ட்டு போட்டு சப்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் மார்ஜின் ஆஃப் டெப்டார்ஸ், இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அது போட்டு சப்ராக்ட் பண்ணணும். Now we will get drawing power of debtors, that is B. Now we should add both stocks and debtors. After doing all the adjustments, after subtracting we will get, அதுதான் drawing power. இப்போ கொஸ்டின்ல வந்து சாங்ஷன் லிமிட் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க 35,000 அப்படின்ட்டு. நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணி டிராயிங் பவர் 40,000 அப்படின்னு கிடைச்சிருச்சு நம்மளுக்கு அப்படின்னா, நம்ம நவ் வாட் வி ஷுட் கன்சிடர் 40,000 இல்லை 35,000? வி ஷுட் கன்சிடர் 35,000. சாங்ஷன் லிமிட் தான் கன்சிடர் பண்ணணும். அதுவே இப்போ ஆன்சர் வந்து 35,000 கம்மியாக 30,000 தான் வந்திருக்கு அப்படின்னா இப்போ என்ன கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 30,000 கன்சிடர் பண்ணணும். ஸோ விச் எவர் இஸ் லோயர் 35,000 ஆர் 30,000, 35,000க்கும் 40,000 நம்மளோட ஆன்சர் கம்பேர் பண்ணும்போது 35,000 தானே கம்மி. ஸோ சாங்ஷன் லிமிட்டுக்கு கன்சிடர் பண்ணணும். அதுவே இப்போ நமக்கு அதோட கம்மியாக வாட் எவர் இஸ் லோவர் வேல்யூ வி ஷுட் கன்சிடர். சாங்ஷன் லிமிட்டை விட கம்மியாக இருக்கணும். சாங்ஷன் லிமிட் 35,000, 30,000 கன்சிடர் பண்ணிக்கணும். செப்டம்பர் 24ல இருந்து ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். அதில் வந்து ஸ்டாக்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கோட வேல்யூ 60,000. இப்போ ஏதாச்சும் ஓல்டு ஸ்டாக், அப்சல்யூட் ஸ்டாக் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து லெட்ஸ் சப்ராக்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஏதாச்சும் அப்சல்யூட் ஸ்டாக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் சப்ராக்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸோட வேல்யூ 10,000. வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இஸ் 50,000. Next இதுல இருந்து now we should subtract margin. Margin of stock is 30%. Margin of stock 30%. 50,000 into 30% போட்டா நம்மளுக்கு 15,000 கிடைக்கும். So let's subtract 15,000. 50,000ல இருந்து 15,000 போச்சுன்னா we will get 35,000. This is A. Drawing power A, DPA அப்படின்னு போட்டுக்கலாம். Now let's calculate for debtors. Value of debtors என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40,000 கொடுத்துருக்காங்க. 40,000 இல்லை, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55,000 கொடுத்துருக்காங்க இல்லையா? 55,000 அதுலேருந்து we should subtract ineligible debtors. கீழே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா 3 months தான் எலிஜிபிள், ஆனால் 15,000 வந்து இட்ஸ் மோர் தேன் 3 months. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ineligible debtors. Ineligible debtors. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 55,000 minus 15,000 40,000. This is eligible debtors. So 40,000ல இருந்து eligible debtors is 40,000. இதுல இருந்து we will subtract margin of debtors. Margin of debtors is 40%. 40,000 into 40% is 16,000. So if we subtract 40,000 minus 16,000, it's going to be 24,000. This is B. DP of B. So A plus B. A plus B.
that is DP of stocks plus DP of debtors. DP of stock is 35,000 and then DP of debtors is 59,000, right? DP of no, DP of debtors is 24,000. Now when we add this, we are getting 59,000. What is the sanction limit? Sanction limit is 48,000. So we have to write final answer is like final answer என்ன எழுதணும் அப்படின்னா sanction limit is 48,000. We got DP as 59,000. So actual DP to consider is 48,000.